ஒருத்தனுடைய சம்பாத்தியமானது நல்லதா கெட்ட வழியில வந்ததான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம என்ன அவன் ஒவ்வொரு 5 ரூபா சம்பாதிக்கிற போதும் எப்படி வாங்குறான்னு பாக்குறோம் போய் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னையா வழின்னா தம்போ தர்போ அதிமானஸ்ச குரோதக பாருஷ்யமேவச்ச அஜ்ஞானம் ச அபிஜாத்தஸ்ய பார்த்த சம்பதம் ஆசுரீம். தம்பம்ங்கிறது என்ன அப்படின்னா தனக்கு ஒரு புகழ் கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படும் ஒரு போலியான தார்மீக செயல். இன்று 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்படும்னு ஒரு போர்டு போட்டுருவான். இன்னார் மகன் இன்னாரு, அவர் இன்னைக்கு அன்னதானம் போடுறாரு, அவருடைய நல்ல உள்ளத்தை பாராட்டி நீங்கள் அனைவரும் அவரை என்றுமே ஆதரிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டு இருக்கும். இதுக்கு பேரு தம்பம்ங்கிறது. அடுத்தது தர்ப்ப. தர்ப்பனா உல்லாச கொழுப்பு, அதுல பேசக்கூடிய பேச்சுக்கள். அடுத்தது அதிமானம். அதிமானம்னா என்னன்னா என் குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம், நாங்க அப்படிப்பட்ட பரம்பரைன்னு சொல்லி தன்னை பத்தி ரொம்ப பெருசா உயர்த்திக்கிறது. அடுத்தது குரோதம்னு சொல்றான். சின்ன விஷயத்துக்கு கோபம் வரும், டேயின்னு அலட்டினா போதும் அந்த விஷயத்துக்கு கை நீட்டி அடிச்சிருவான், குரோதம். அடுத்தது பாருஷ்யம்னா என்னன்னா சான்றோர்களுக்கு கோபம் வரும்படியாக நடந்து கொள்ளுது. அதுக்கப்புறம் கடமை எது கடமையற்றது எது என்ற வேறுபாடு தெரிந்து கொள்ளாத அறியாமையோடு இருத்தல், அதுக்கு அஞ்ஞானம். இதெல்லாம் யாருக்கு இருக்குதோ அவனுடைய சம்பாத்தியம் அசுர சம்பாத்தியம் என்று அழைக்கப்படும். டெஃபினிஷன் கொடுக்குறாரு. எவனிடம் இந்த மாதிரி துர்குணம் எல்லாம் இருக்கோ அவன் சம்பாத்தியம் கெட்ட சம்பாத்தியமாக தான் இருக்குங்கிறார்.